சேனலில் இணைந்திருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சப்ஸ்கிரைபர்களுக்கும் இயேசு மகாராஜா மக்கள் சங்கத்தின் சார்பில் எனது வாழ்த்துதலை தெரிந்து கொள்கிறேன். இயேசு மகாராஜா இனிய நாமத்தில் வரவேற்கிறேன். இன்று நம்முடைய செய்தியின் தலைப்பு கர்த்தரே பலன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரே பலன், நமக்கு பலன் கர்த்தர். வாசிப்பு எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 15:1. இந்த காரியம் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சோதர சோதரிகளே, விசுவாசிகளே, தேவனுடைய பிள்ளைகளே, இன்று தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உங்களுக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். நான் உங்களுக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். இயேசு நாமத்தினால இந்த வார்த்தையை அப்படியே விசுவாசிக்க உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கொடுக்குற குறிப்புகளையும், இந்த வேதாகம புத்தகம் இது பொய் சொல்லாது, சரித்திரப்பிரமான ஆதாரம் கொண்ட இந்த வேதாகம புத்தகத்திலிருந்து நான் கொடுக்குற சில காரியங்களையும் உதாரணங்களையும் நீங்கள் அப்படியே எழுதி வைத்து விசுவாசித்து உங்கள் வாழ்க்கையிலே வெற்றியை அடைய, அதிசயங்களை காண, அற்புதங்களை காண இயேசு மகாராஜா மக்கள் சங்கம் உங்களை அழைக்கிறது. முதலாவதாக நம்ம தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை பார்ப்போம். யோபு 5:9. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்யக்கூடிய தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சாதாரணமான ஆள் இல்லை. மனிதரால் கைவிடப்பட்டீங்களா? டாக்டரால் கைவிடப்பட்டீங்களா? தேவன் உங்களுக்கு பெரிய அற்புதங்களை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை, மனித சக்திக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார் என்பதை இந்த செய்தியின் மூலம் நான் பதிவு செய்ய. அருமையானவர்களே, எனக்கு தெரிஞ்ச ஒரு என்னுடைய நெருங்கிய நண்பர், மூத்த பத்திரிகையாளர்னு, அவர் பல யூடியூப் சேனலில் பேட்டி கொடுப்பார். அவர் சொல்கிறாரு, அன்னைக்கு டிஜிஎஸ் தினகரன் ஐயா பேங்க்கில் அவர் ஒரு அதிகாரியாக இருந்தார். இந்த லோன் கேட்டு கஷ்டப்பட்டு வரவங்களுக்கு பூரா அவர் ஆறுதல் சொல்லியே அவர் வளர்ந்துட்டார், மற்றபடி வேறு எதுவுமே இல்லைன்னாரு. தவறான கருத்தை பதிவு செய்தார். இல்லை அருமையானவர்களே, டிஜிஎஸ் ஐயா மூலம் தேவனோட வல்லமையை வெளிப்படுத்தியது உண்மை. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத பெரிய விஷயங்களையும் செய்தது உண்மை. அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அந்த அற்புதங்கள் அடையாளம் வாழ்க்கையில் நடக்கும். எனது வாழ்க்கையில் எனது மனைவியை டாக்டர்கள் கைவிட்டார்கள். 15 வருடத்துக்கு முன்பு எழுதி கொடுத்துரு பேப்பரில், உயிருக்கு என்னமான நான் பொறுப்பு, நான் எதுவும் கேட்க மாட்டேன், கிளைம் பண்ண மாட்டேன், எழுதி கொடுத்துன்னு சொன்னாங்க. டாக்டர் சொன்னார், இவ்வளோதான் போகுது, கொஞ்ச நாள் தான். ஆனால் இன்று 15 வருடமாக அவளை சுகபலத்துடன் காத்துக்கொள்ள நம்ம தேவன் பெரிய போதுமானவராக இருக்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத பெரிய அதிசயங்களையும் செய்கிற தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் ஜீவிக்கிறவராக இருக்கிறார், உயிரோடு உலாய்வராக இருக்கிறார் என்பதை செய்தி மூலம் பதிவு செய்கிறேன். நாம் வேதத்தில் சில காரியங்களை பார்ப்போம். எகிப்திலிருந்து இஸ்ரேல் புத்திரர் அடிமைத்தனமான வாழ்க்கையிலேருந்து கிளம்பி வர்றாங்க. இதை யாத்திராகமத்தில் நம்ம பார்க்குறோம். அதை பார்க்குறதுக்கு முந்தி சங்கீதம் 28:7 தாவீது ராஜா என்ன சொல்கிறான்றதை பார்ப்போம். இஸ்ரவேலை, இன்றைக்கி இருக்க இஸ்ரவேல் நாடு, இந்த இஸ்ரவேல் நாட்டை ஆண்ட தாவீது ராஜா அவர் அனுபவத்தில் சொல்கிறார். 28:7 வாசிங்க. கர்த்தர் என் பலனும் என் கேடகமாய் இருக்கிறார் என்றார். கர்த்தர் பலனாக இருக்கிறார் என்றார். யுத்தத்தில் போகும்போது பலனாக இருக்கிறான்றாரு. அந்த ஆட்சியை நடத்துவதற்கு பலனாக இருக்கிறான்னு சொல்கிறாரு. எண்ணி முடியாத, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை வாழ்க்கையில் செய்கிறார் என்று அறிக்கிறார். இரண்டாவது பார்த்தோம்னா, இந்த சுவிசேஷத்தை உலகமெங்கும் எடுத்து சென்ற அப்போஸ்தலனாகிய பவுல், தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தின பவுல், உயிருக்கு சவால் விட்டபோது பலவிதமான மரண பாதைகளை கடந்து சென்ற பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார், பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஏன் பலன் அல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டுன்னு சொல்கிறாரு. இன்னும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்கிற தேவன், மனித சக்திக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன், அவரின் பேர் அதிசயமானவர். அப்படிப்பட்ட தேவனை நீங்கள் விசுவாசிக்கிறீங்க. அப்படிப்பட்ட தெய்வத்தை நீங்கள் தெய்வமாக கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் ஒவ்வொருவரும் மனதிலே பதிவு செய்து கொள்ளுங்கள். இப்பொழுது நம்ம அந்த யாத்திராகமத்தை கடந்து செல்வோம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தை நீங்கள் முழுமையாக வாசிங்க. நான் இடையில இருந்து சில வசனங்களை கொடுத்து கடந்து செல்கிறேன். அதாவது இஸ்ரேல் புத்திரர் அடிமைத்தனமான வாழ்க்கையிலிருந்து கிளம்பி எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க. அதுலேருந்து மோசேயின் மூலமாக அவங்க விடுவிக்கப்பட்டு வர்றாங்க. அவங்களுடைய திட்டம் என்னென்னா, அந்த சிவந்த சமுத்திரம் ஒன்று இருக்குது, அதை அப்படியே சுற்றி
அவங்க இந்த கானான் நோக்கி போகிறாங்க, சுற்றி கானானுக்கு போயிடலான்ற ஒரு நோக்கத்தோடு வர்றாங்க. வரும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்கள். யாத்திராகமம் 14:10. பார்வோன் சமீபத்து வருகிற போது வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னாலே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அதாவது அவங்க அடிமை வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப கொடுமைப்படுத்தினான் பார்வோன்னு. அவங்களுக்கு ரொம்ப இம்சையை கொடுத்தான். ஆண் பிள்ளைகளை பூரா நதியில் போட்டுருந்தான். இந்த மாதிரி ஏகப்பட்ட கஷ்டங்களையும் நெருக்கங்களையும் அனுபவித்த அவர்கள் மோசே அவரில் அங்கேருந்து பார்வோன்ட்டு பிரித்து கொண்டு வந்து கானான் தேசத்துக்கு கூட்டு போகிற வழியில் சிவந்த சமுத்திரம் குறுக்கிடுது. அவங்களுடைய திட்டம் என்னன்னா சிவந்த சமுத்திரத்தை சுற்றி போகணுன்றது. ஆனால் அந்த சிவந்த சமுத்திரத்துக்கிட்ட வரும்போது அந்த பார்வோன் முழு சேனையோடும் முழு பலத்தோடையும் போர் வீரர்களோடும் ரதங்களோடையும் பின்னால் வர்றான். பின்னால் பார்த்தா பார்வோன் அவங்க கையில் இவங்களாம் நிராயுதபாணியாக இருக்காங்க. உங்கள் கையில் ஒரு ஆயுதம் கிடையாது. பின்னால் பார்த்தா பார்வோன் அந்த ஒரு பெரிய சேனையோட ரதங்களோட குதிரை வீரரோட பட்டயத்தோட ஈட்டியோட வர்றான். இந்த பக்கம் பார்த்தா கடலுக்குள்ளே விழுகிறதா அவன்கிட்ட மாட்டி சாகிறான்ற சூழ்நிலையில் அவங்க கர்த்தரை நோய் கூப்பிட்றாங்க. பலன் இல்லை, வேறு வழியே இல்லை. இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் வழியே இல்லாத சூழ்நிலை ஏற்படுதா? இதை விட்டால் வேறு வழி கிடையாது. நம்மளுடைய கதையே இதோட முடிஞ்சு போச்சு நினைக்கிறீங்களா? முடியாது. அந்த நேரத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே தலையிட்டு உங்கள் பிரச்சனையிலே தலையிட்டு அதை அதிசயங்களை செய்து மாற்றி போட போதுமானவராக இருக்கார் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் பதிவு செய்கிறோம். அப்போ அவங்க கர்த்தர் நோய் கூப்பிடும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்கள். 13-14 வாசிங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், பயப்படாத, நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். சும்மா தான் இருப்ப, உனக்கு ஒரு வேலையும் கிடையாது. கர்த்தர் யுத்தம் பண்ணுவான்றார். நல்லா அந்த சம்பவத்தை யோசித்து பாருங்கள். இவங்க மனக்கரங்களை கொண்டு பாருங்கள். இதை ப்ராக்டிக்கலாக நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். பின்னால் பெரிய இராணுவம் வருது. சகல இராணுவத்தையும் திரட்டிட்டு ரதங்களோடையும் குதிரைகளோடையும் ஈட்டியோடையும் கேடயத்தோடையும் வில் அன்புகளோடையும் வர்றாங்க. இவங்களை பிடிச்சி நெருக்கு இவங்களை கொன்று போடுறதுக்கு. இந்த பக்கம் சிவந்த சமுத்திரத்துக்கு ஓடி இடம் இல்லை. இப்போ நேரத்தில் அவங்களாம் என்ன செய்ய முடியும்? அவங்களுடைய பலனெல்லாம் போச்சு. அவங்களாம் எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலையில் தேவன் அவங்களுக்கு அவருடைய ஊழியக்காரன மோசம்லாம் பயப்படாத, நீ சும்மாரு, இன்னைக்கு கர்த்தர் செய்கிற அற்புதத்தை நீ நின்று பார் அப்படின்னு சொல்கிறார். சவால் விடுறார். அந்த சேனையை பார்த்து மோசே பயப்பட, ஏன்னா அவர் கர்த்தரை கூட இருக்கார். அதே மாதிரி கர்த்தரும் கூட இருப்பாரானால் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் அதை குறித்து பயப்பட மாட்டீங்க. கர்த்தருடன் இருப்பாரானால் எவ்வளோ பெரிய கடினமான பாதைகளுக்குள்ளே வந்தாலும் நீங்கள் பயப்பட மாட்டீங்க. அந்த ஆவியானவர் அந்த ஒரு தைரியத்தையும் அந்த விசுவாசத்தையும் தரப்பு நான் ஜெபிக்கிறேன். இப்போ சொல்கிறார் அவர், நீங்கள் பயப்படவே வேண்டாம், நீங்கள் பாருங்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா, நீங்கள் சும்மா இருப்பீர்கள்னு சொல்கிறாரு. சொல்லும்போது கர்த்தர் என்ன சொல்கிறாரு? 16 வாசிங்க. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போவார்கள். நீ உன் கோலை நீட்டு, அவ்வளோ நீ செய்ய வேண்டியது. நான் சமுத்திரத்தை பிளந்துறேன். சமுத்திரத்தில் வெட்டாந்தரில் இஸ்ரவேல் நடந்து போவாங்கன்னு சொல்லி பாதையை உண்டாக்கி அற்புதங்களை செய்கிறார். எவ்வளோ ஒரு அற்புதம் பாருங்கள். சரி, அதுக்கப்புறம் ஆண்டவர் சும்மா இருந்தாரா? 23-25 வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளையும் ரதங்களோடும் குதிரை வீரர்களோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தில் நடுவே பிரவேசித்தார்கள். பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் வீரர்களோடையும் அவங்க சமுத்திரத்தை மோசே பிளந்துட்டாரு. வழி உண்டாயிருச்சு. இவங்க அந்த வழியில் போகும்போது பார்வோன் பழையபடி பின்னாலே தான் போகிறான். அப்படியே அவங்கள பிடிச்சி இது பண்ணிடலாம். அவனுக்கு அப்போ அறிவு வரல, கர்த்தருடைய மகத்துவத்தை அவன் இன்னும் உணரலை. பின்னால் போகிறான். உணராம தான் தேவனுடைய பிள்ளைகளை அவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்க. பின்னாலேயே போகிறான். வாசிங்க. கிழக்கு வெளுத்து வரும் காலத்தில் கர்த்தர் அக்கினியையும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவர்களுடைய ரதங்களிலும் இருந்து உருளைகளை கழலவும், அவர்கள் ரதங்களில் இருந்த உருளையெல்லாம் கலண்டு போகுது. அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலர் விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார் என்றார்கள். எகிப்திற்கு கர்த்தரை யுத்தம் பண்றாரா? ஓடி போன்றான். அந்த அதிகாரத்தை பூரா வாசித்தீங்கன்னா ஓடி போனானா ஓடி போலானே.
பழையபடி கர்த்தர் என்ன பண்ணுறாரு, ஜலத்தை பழையபடி பரலை கொண்டு வந்து அவங்கள பூரா அந்த சமுத்திரத்தில் மூடி போகிறார். எங்கே ஓடி போகிறதுனே நீ அவரை மூடி போடுறார் கர்த்தர். கர்த்தர் உன்னை மூடி போடணும் ஒரு முடிவு பண்ணிட்டார். நீங்கள் ஓடி போவ கர்த்தர் போனால் எப்படி நிற்க முடியும்? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம பார்க்குறோம் ஒரு பெரிய இராணுவம் சேனைகளோட, குதிரை வீரரோட, ரதங்களோட, அம்புகளோட, ஈட்டிலோட வர இராணுவம் இந்த மக்களை நெருக்கி கொள்ள வரும்போது கர்த்தர் அற்புதங்களை செய்து அந்த சிவந்த சமுத்திரத்தை பிளக்கச் செய்து அதன் வழியாக வழிநடத்தி அவர்களையும் பின்னாலே வர வைத்து அவர்களை இந்த சிவந்த சமுத்திரத்தில் கழுத்து போடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதே போன்று நம்மளுக்கு பிரச்சனைகள் நம்மளை நிற்கும் பொழுது நம்ம வேறு வழியே இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அன்றைக்கே எனக்கு கர்த்தரை நோக்கி பாருங்கள், கர்த்தரை கூப்பிடுங்க. அவர் ஆராய முடியாத காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார். இதோ நம்ம சகோதரர் சொல்கிற போல் அற்புத அடையாளம்லாம் இல்லை, அதெல்லாம் இல்லை, இருக்குது. அதை சுதந்திரிக்க நீ காத்துக்கொள், அதை சுதந்திரிக்க நீ பாத்திரமானாரு, அதை சுதந்திரத்துக்கு நீ கர்த்தருடைய பிள்ளையாயிரு, கர்த்தருக்கு உண்மையாயிரு, பரிசுத்தமானாரு. நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம். இப்படி பிரச்சனை வரத்தான் செய்யும். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, உலகத்தில் சோதனை உண்டு, ஆனாலும் திறன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். கிறிஸ்தவனுக்கு சோதனை இல்லாத வாழ்க்கைன்னு சொன்னாரா? இல்லை, நம்ம சோதனை வரும். அதை மேற்கொள்வதற்கு நம்மளுக்கு கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அவன் கூட இருந்து அற்புதங்களை அடையாளம் செய்து உங்களை இந்த பிரச்சனைகளுக்கு விடுவித்து மகத்தான வெற்றியை காண செய்ய போவதாக இருக்கிறார் என்பதை இந்த ஒரு நிகழ்ச்சி மூலமாக பார்த்தோம். அடுத்த ஒரு நிகழ்ச்சியை பார்ப்போம். யோசபாத்து ஒரு ராஜா இருக்கார். அவருக்கு விரோதமாக அந்த பக்கத்தில் இருக்கிற 3 விதமான ஜனங்கள் சேர்ந்து வந்துட்டான். இவங்க கொஞ்சமாக இருக்கான், அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது. அவன் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். 2 நாளாகவும் 20:12. எங்கள் தேவனே அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்கள் தேவனே அவரை நான் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான ஜனக்கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான ஜனக்கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, எங்களுக்கு பலன் இல்லை, எங்களுக்கு பலன் இல்லைன்னு அறிக்கையிடுறாங்க. அதாவது இவங்க ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா அவன் 50 பேர் இருக்கான். எப்படி அவங்க கூட யுத்தம் பண்ண முடியும்? பலன் இல்லைன்னு அறிக்கை பண்ணி தேவன்கிட்ட போய் சரண்டர் ஆகிறாங்க. ஆகிட்டு என்ன செஞ்சாங்க? 21-22 வாசிங்க. பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி அவர் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லத்தக்க பாடகரை பாடவும், கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லத்தக்க பாடலை பாடவும் பாடலை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது, யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதவி இருந்த அமோன் புத்திரரையும், யூதாவுக்கு விரோதமாக வந்து காத்திருந்த இவர்களுக்காக ஒளிந்து இவர்களை சண்டை செய்ய காத்திருந்த அம்மோன் புத்திரர், மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவனை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. மோவாபியர், அம்மோன் புத்திரர், சேயீர் மலை தேசத்தார், இந்த 3 ராஜாக்கள் சேர்ந்து யுத்தம் பண்ண வரும்போது இவங்க கர்த்தரை நோக்கி சொல்கிறாங்க, ஐயா எங்களுக்கு பலன் இல்லை, இவங்களை சந்திக்க முடியாது, நாங்கள் கொஞ்சமாக இருக்கோம், எங்கள் உள்ள ஆயுதங்களையும் எங்களுடைய மக்களை வச்சு சந்திக்க முடியாது, எங்களுக்கு பலன் இல்லைன்னு கர்த்தரை நோக்கி வேண்டுறாங்க. வேண்டிட்டு அவன் என்ன செய்கிறான்? யுத்தத்தில் பெரிய பலவான எல்லாம் கேட்டு முன்னால் போகிறானா? இல்லை, கர்த்தரை தான் அந்த யுத்தத்தை செய்யணும்னு நம்மளால் முடியாதுன்னு அந்த ராஜா யோசபாத்தை தெரிந்து கொண்டு கர்த்தரை துதிப்பதற்கு, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று துதிப்பதற்கு பாடகர் குழுவை அந்த மிலிட்ரிக்கு முன்னால், அந்த போர் சேவருக்கு முன்னால் நிறுத்துகிறான். நல்லா யோசித்து பாருங்கள். கர்த்தரை துதிப்பதற்கு அந்த மிலிட்ரிக்கு முன்ன போர் சேவருக்கு முன்னால், அந்த இராணுவத்துக்கு முன்னால் கர்த்தரை துதிக்க பாடகர்களை நிறுத்தினான். இதுலேருந்து நம்ம என்ன செஞ்சுக்கொள்கிறோம்? நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருதா? ஒன்று, ஐயோப்பா எனக்கு அப்படி ஆயிடுச்சு, கர்த்தரை நீ சோதிக்கிறாரே அப்படின்னு நீ புலம்பிக்கிட்டு இருக்கியா? புலம்பாத, துதி. வாயில் இருக்க ஆவிக்குரிய பட்டயம் துதி, கர்த்தரை துதி. கர்த்தரை துதிக்கும் துதியை நாவல வை. துதிக்கும்போது துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். பெர்க்மான் செய்ய பாடுறாரு, துதி. அப்படி துதித்து கர்த்தருக்குள்ளே நீ மகிழ்ந்துரு, விசுவாசமாயிரு. அப்போ என்ன நடக்குது? இந்த மாதிரி கர்த்தரை தூச்சி வரும்போது இந்த 3 பேருமே ஒருத்தருக்கு விரோதமாக ஒருத்தர் எழும்பி அவனவனை வெட்டிறான். கர்த்தர் செய்கிற மகாபெரிய அற்புதம் இது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம். 3 பேர் தான் சேர்ந்து இவங்க அழிக்கணும்னு வர்ற அந்த 3 பேரையுமே கர்த்தர் ஒருத்தருக்கு விரோதமாக ஒருத்தர் எலும்ப பண்ணி
அவர்களை அழித்து போட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத பெரிய அதிசயங்களையும் செய்ய நம்முடைய தேவன் போதுமானவராக இருக்க என்பதை இந்த அதிகாரத்தை உணவாக பார்க்குறோம். 3 பேர் வெட்டுண்டு விழுந்துறான். அதுக்கப்புறம் என்ன நடக்குது பாருங்கய்யா. யூதா மனுஷர் வனாந்தரத்தில் உள்ள சாம கூட்டண்டையில் வந்து யூதா மனுஷர் வனாந்தரத்தில் உள்ள சாம கூட்டண்டையில் வந்தபோது அங்கே வந்தபோது அந்த ஏராளமான கூட்டம் இருந்த திக்கை நோக்கி பார்த்து அந்த ஏராளமான கூட்டம் அந்த திக்கை நோக்கி பார்த்து இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களை கண்டார்கள். இதோ அவர்கள் தரையிலே விழுந்திருக்கிற பிரேதங்களை கண்டார்கள். ஒருவரும் தப்பவில்லை. ஒருவரும் தப்பவில்லை. யோசபாத்தும் அவனோடு கூட இருந்த ஜனங்களும் அவனுடைய கூட இருந்த ஜனங்களும் அவர்களுடைய உடைமைகளை கொள்ளையிட வந்த பொழுது அவருடைய உடைமைகளை கொள்ளையிட வந்த பொழுது அவர்கள் கண்ட ஏராளமான பொருட்களும் பிரேதங்களிலும் இருந்த உறுதி போட்ட ஆடைகளை ஆபரணங்களையும் ஏராளமான பொருட்கள் ஆடை ஆபரணங்கள் தாங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது இருந்தது. எடுத்துக்கொண்டே போக முடியல. அவ்வளோ கொள்ளை பொருள், ஏராளமான பொருட்கள், ஆடை ஆபரணங்கள் எல்லாம் குமிஞ்சு கிடக்கு. 3 நாட்களாய் கொள்ளையிட்டார்கள். அது அவ்வளவு மிகுதியாயிருந்தது. 3 நாட்களாக கொள்ளையிடுறாயா பாருங்க. இவங்களுக்கு விரோதமாக அம்மோன் புத்திரர், சேரிமல தேசத்தார், மோகாப்பியர், அவ்வளோ பெரிய கூட்டம். அவங்க சின்ன ஆளுங்க மூட்டை பூச்சி நசுக்கணுமா நசுக்கிடுவோம் அப்படி நினச்சா அவன் வர்றான். ஆனால் இவங்க ஐயா எங்களுக்கு பலன் இல்லை, கர்த்தரே பலன், நீங்களுக்கு பலன். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனமாக இருக்கிறேன், எங்களுக்கு பலன் இல்லை என்று கர்த்தரை நோய் கூப்பிட்ட பொழுது கர்த்தர் அவளுக்காக இறங்கினார். அற்புதங்களை செய்ய இறங்கினார், அதிசயங்களை செய்ய இறங்கினார், பெரிய காரியங்களை செய்ய இறங்கினார். இறங்கி அந்த 3 கூட்டத்தாரையும் கர்த்தர் ஒருவருக்குமாக ஒருவர் பட்டயங்களை பட்டயங்களை திருப்பி அவர் ஒருவருக்குறமாக அடித்து கொண்டு மாண்டு போய். இப்போ நம்ம அரசியல் கட்சியில் பார்ப்போம், ஒரு நேரத்தில் இவங்களே ஒருத்தர் சண்டை போட்டு பிரிஞ்சு போயிடுவான். அப்போ இவன் பிரிஞ்சுட்டான்டான்னு சொல்லி இன்னொரு கட்சிக்காரங்களுக்கு அது ரொம்ப சாதகமாக ஓட்டம் வாங்கிட்டு அவங்க ஜெயிச்சிருவாங்க. அது மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் விதமாக பட்டயங்களை உருவ பண்ணி ஒருத்தர் அவங்க செத்து மடிந்து அங்கே உள்ள கொள்ளை பொருளெல்லாம் இவங்க ஒன்றுமே செய்யலை. இவங்க யுத்தமும் செய்யலை, சண்டையும் போடலை, கத்தியும் எடுக்கலை, எதையும் செய்யலை. பாட்டு தான் பாடினான். பாட்டு தான் பாடினான். மகத்துவம் உள்ள தேவனை துதிச்சான். இது மாதிரி அருமையானவர்களே, நம்மளை குறை துக்கத்தில், நம்மளை குறை சோதனையில், துன்பத்தில் துவண்டு போகாதீங்க. அதை குறித்து நீங்கள் கலங்காதீங்க. சேனையிலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் அடைக்கலம் அறிக்கையிடுங்க. எனக்கெல்லாம் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த சேனையிலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் உயர்ந்து அடைக்கலமானவனு 10 தடவையாக சொல்லிட்டு போவேன். சொல்லுங்கள், தேவன் நம்மோடு இருப்பார். இந்த மாதிரி அற்புதங்களை செய்கிற தேவனுங்க, எதுக்கும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. அற்புதங்களை செய்கிற தேவன். நீங்கள் உண்மையையும் உத்தமமாக இருந்தீங்கன்னா போதும், அவர் உங்கள் காரியங்களை அவர் பார்க்குற தேவனாக இருக்கிறார். உங்கள் யுத்தங்களை அவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். உங்களுடைய விரோதமாக இருக்கிற காரியங்களை ஒன்றுமில்லாமல் நசுக்கி போடுவதற்கு நம்முடைய தேவன் போதுமானவராக பெரியவராக இருக்கிறார் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இவங்க 3 பேரும் அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாக பட்டயங்களை ஓங்கி அவங்க இறந்து போகிறான். இவங்க 3 நாளாக அந்த பொருளை கொள்ளையிடுறாங்க. கொள்ளையிட்டு இவங்க நல்ல சந்தோஷத்தோடு திரும்பி போய் ஆண்டவர் ஆராதனை பண்ணுறாங்க. அல்லேலூயா. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், சிவந்த சமுத்திரம் முன்னால் இருக்குது, பின்னால் பார்வோனுடைய பெரிய சேனை. எதையுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் இறங்கி அந்த மக்களுக்கு பெரிய ஒரு விடுதலையை கொடுத்தார், பெரிய அதிசயத்தை செஞ்சார். சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்துட்டார். யோசுவா சொன்னால் யுத்தம் நடக்கும்போது சூரியனையும் சந்திரனையும் அங்கங்கே நில்லுன்னா. இப்போ சந்திரனை ஆராய்ச்சி பண்ணுற எதோ அனுப்புகிறாங்க. அப்போ அது போய் இறங்குதுன்றாங்க, அப்போ தூங்கிருச்சுன்றாங்க, அது எந்திரிச்சிச்சுன்றாங்க. இதெல்லாம் நடக்குது. அதெல்லாம் இல்லை கர்த்தரை உண்டாக்குனது. ஒரு ஊழியக்காரை சொல்லுவது கீழ்ப்படியும். சிவந்த சமுத்திரம் உங்களுக்காக விலகி வழிவிடும். ஆமென். சூரியனும் சந்திரனும் விசுவாசத்துக்காக நிற்கும். ஆமென். கர்த்தர் அற்புதங்களை செய்ய போதுமானதாக இருக்க அருமையான தேவ பிள்ளைகளே. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்? பிரச்சனை நேரத்தில் சோர்ந்து போயிட்டு அவிசுவாசமான வார்த்தைகளை பேசிக்கிட்டு கவலைப்பட்டு இருக்கவே இருக்க. பிரச்சனை வருதா, ஆஹா கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறாரா, கர்த்தர் அற்புதம் செய்ய நேரம் வந்துருச்சு, சந்தோஷப்படு, துதித்து பாடு, கழித்து பாடு, நம்ம ஆண்டவராய தேவனை புகழ்ந்து பாடு, சோஸ்தரித்து பாடு. கர்த்தரை கூட வச்சுக்க, எதுக்குமே நீ கவலைப்பட தேவையில்லை. கர்த்தரே பலனாக இருக்கிறார். கர்த்தரே எல்லா விதமான சூழ்நிலையிலும், எல்லா விதமான காலகட்டங்களிலும், எல்லா விதமான சோதனைகளிலும், எல்லா விதமான கஷ்டங்களிலும் போதுமானவராக இருக்கிறார். அவரே பலனாக இருக்கிறார். நீ பயப்படாதே. சவால் விட்டு சொல்கிறார், சும்மா பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் மகாபரிய பலனமாக இருக்கின்ற சொல்கிற தேவனை நீங்கள் விசுவாசிங்க. அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்கள் உண்மையான கிறிஸ்தவனாக இருந்தால் சவால் விட்டு நீங்கள் ஒரு வாழ்க்கையில் வாழலாம். எவ்வளவோ கடினமான சூழ்நிலையெல்லாம் சந்திச்சு தான் நான் இந்த செய்தியை கொடுத்துட்ருக்கேன். ஆனாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். தேவன் எனக்கு பலனாக இருக்கிறார். ஆமென்.
தேவனே என் பலன். ஹல்லேலூயா. வானத்தை பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுக்களையும் படைத்த தேவன் நம்முடைய பலனாக இருக்கார் என்பதை விசுவாசிங்க. Praise ரெண்டு காரியத்தை பார்த்தோம். அப்போ இன்னொரு காரியத்தை பார்ப்போம். புதிய ஏற்பாடில் ஒரு இஸ்திரி, ஒரு பெண், அவளுக்கு என்ன நடந்துச்சு, அவள் நம்ம அப்பா இயேசுவை தேடி வந்து அவள் எப்படி சுகம் கொட்டுட்டா அப்படின்றத பார்க்க போகிறோம். மார்க் 5:25 29 வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, அப்பொழுது 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் உண்டானவளை எல்லாம் செலவழிச்சிட்டாயா, டாக்டர்கிட்ட போகிறான். சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது சற்றாயிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுறான். அதாவது அவளுக்கு உதிரப்போக்கு நிற்கலை. அவள் உள்ளதை எல்லாம் வைத்தியர்களுக்கு ஆஸ்திகள் எல்லாம் செலவழிக்கிறான். சுய பலன் இருக்க வரைக்கும் எல்லாத்தையும் செலவழிக்கிறான். என்ன செலவழித்து எதுவுமே நடக்காமல் கொஞ்சம் கூட குணமடையாமல் வருத்தப்பட்டு இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நம்ம ஐயாவை குறித்து கேள்விப்படுறார். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத பெரிய அதிசயங்களையும் செய்கிறார். இயேசு இங்கே போகும்போது மருத்துவமனையோடு இருக்கிறாரு, குஷ்டரோகியை சுகமாக்குறாரு, அற்புதம் அடையாளங்களும் அந்த கல்லைய நாட்டிலையும் அந்த சுற்றுப்புற ஏரியாக்களையும் ஏராளமாக இருக்கின்ற கேள்விப்படுறான். நான் அவருடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். பாருங்க, அவள் என்ன சொல்கிறா, ஆண்டவர் இவ்வளவு அற்புதங்கள் அடையாளம் செய்கிறாரு, நான் அவர்கிட்ட போய் கூட நான் அவருக்கு தலையில் கை வச்சு கூட எனக்கு ஜெபம் பண்ண தேவையில்லை, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் கூட நான் வந்து சுஸ்தமாயிருவேன் அப்படின்னு சொல்லி இதை போட்டிருக்காரு. ஜனக்கூட்டத்து மிகுதியாக இருக்கும்போது வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டானா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா. அவள் ஏற்கனவே உதிரப்போக்கில் பலவீனமான ஸ்திரீ, நம்பர் 1. நம்பர் 2, அவள் எல்லாத்தையும் செலவழித்து மனநொந்த ஸ்திரீ, நொந்து போன ஒரு பெண்மணி, நொந்து போன ஒரு சகோதரி. அவள் வந்து இயேசுவோடைய விசுவாசித்து ஆண்டவருடைய அற்புதங்களை அடையாளம் கேள்விப்பட்டு இயேசு ஒருவரால் தான் நம்மளை விடுவிக்க முடியும், குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர் என்று வசனம் சொல்கிறது. அந்த இயேசு ஒருவரால் தான் நம்மை விடுவிக்க முடியும் என்பதை அவர் விசுவாசித்து அந்த கூட்டத்துக்குள்ளே எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து அந்த வஸ்திரத்தில் ஓரத்தை தொட்டிருப்பா. மக்கள் நெருக்கிக்கிட்டு போகிறாங்க, அவள் நேரத்தில் வந்து வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டா. வாசிங்க. உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் சரீரத்தில் உணர்ந்தாள். அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைஞ்சிட்டான். உடனடியாக அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போச்சு. ஆண்டுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டதுமே நின்று போச்சு. அடுத்து வாசிங்க. உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறதை நீர் காண்கிறீரே, என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். தொட்டது யார் என்று எப்படி கேட்க முடியும்? உங்களை நெருக்கிட்டு இருக்காங்க, ஏகப்பட்ட கூட்டம், லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் நெருக்கிட்டு இருக்காங்க. இப்படி நேரத்தில் உங்களை தொட்டது யார் என்று கேட்குறீங்களேன்னு கேட்குறாங்க. ஆனால் தேவனுக்கு தெரியும், விசுவாசமாக ஒருத்தர் இயேசு மகாராஜாவுக்கு தொட்டா சோகமாயிடுச்சு. சீசர் கேட்குறாங்க. அவர் ஐயா என்ன சொல்றாரு? தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து பயந்து நடுங்கி அவருக்கு முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். உண்மையெல்லாம் சொல்றாயா? அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வளவு கூட்டத்துக்குள்ள அந்த பலவீனமான ஸ்திரீ, அந்த மனநொந்த ஸ்திரீ எவ்வளவு ஒரு விசுவாசத்தோட வந்து அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டிருப்பா. அது மாதிரி உங்களுடைய பாடுகள் மத்தியில் தேவனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை பிடிப்பதற்கு பார். உங்களுடைய கஷ்டங்கள் மத்தியில் தேவனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை பிடிப்பதற்கு பார். உன்னுடைய கஷ்டத்தையும் உன்னுடைய துன்பத்தையும் நினச்சிக்கிட்டே இருக்காத. கர்த்தரை பிடித்துக்கொள். கர்த்தர் உனக்கு விடுதலையை தருவார். கர்த்தர் உனக்கு அற்புதங்களை செய்வார். கர்த்தர் உனக்கு அடையாளங்களை செய்வார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத பெரிய அதிசயங்களையும் அவர் உனக்கு செய்வார். இதை விசுவாசிங்க. அவர் அவளை பார்த்து மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். பாருங்க, விசுவாசம் ரட்சித்தது. அப்படி விசுவாசமா இருக்கணும். தேவன்கிட்ட உண்மையா இருக்கணும். முதல்ல. ரெண்டாவது, விசுவாசமா இருக்கணும். எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சரி, இவ்வளவு அற்புதங்கள் அடையாளங்கள் நம்ம எதிர்பார்க்குறோம். ஐயா, நம்ம எப்படி இருக்கணும்? கிறிஸ்தவர்கள் என்று பேர் வைத்துக்கொண்டு இஷ்டத்துக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா?
இந்த மாதிரி டிவியில் பேசிட்டு ஊழியத்தை செய்யணும், ஊழியக்காரங்களை செய்துட்டு ஊழியக்காரன் சொல்லிக்கொண்டு உன் இஷ்டத்துக்கு வாழ்கிறாயா? வாசிங்க, ஆண்டவர்னு சொல்லிக்க வாசிங்க. ஆதியாகமம் 17:1. ஆபிரகாம் 99 வயதான பொழுது, ஆபிரகாம் 99 வயதான பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரியா. கிறிஸ்தவனா இருந்தா உத்தமனாயிரு, பரிசுத்தமாயிரு, பொய் சொல்லாத, லஞ்சம் வாங்காத. அரசாங்கதியா லஞ்சம், நான் கிறிஸ்தவனுக்கு அர்த்தமே சொல்லணும். மனிதர் உங்கள் நற்கிளையை கண்டு பரலோகத்தின் தேவனை மைமைப்படுத்தும் போது உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசம் கிடையாது என்று என் தேவன் சொல்கிறார். அப்படி வாழ்கிறியா? ஆனால் நீ கிறிஸ்தவன் பேர் வச்சுக்கிட்டு நீ இல்லாத வேலைலாம் பண்ணிக்கிட்டு நீ ஆண்டவர்கிட்ட அற்புதத்தை எதிர்பார்க்காத, நடக்காது. நான் நேற்று சோதரனுக்கு சொன்னேன், அவன் ஒரு முக்கியமான விஷயமா ஜோமனை சொல்லிட்டு இருந்தான். திடீர்னு பார்த்தேன் ஒரு கிரியையில் அவன்கிட்ட பொய் காணப்பட்டுச்சு. நான் அந்த தம்பியை கூட சொன்னேன், தம்பி ஏசுட்டு வந்து எதையும் எதிர்பார்க்கக்கூடாதுப்பா, நீ உண்மையாரு, முதல்ல உண்மையாரு, முதல்ல உத்தமனாயிரு, பரிசுத்தமானாயிரு, தீமைக்கு விலகு. டிவி முன்னால் உட்காந்து பொழுதுபோக்குறியா? அதுவும் ஒரு ஆகாத சம்பாசனை நல்லொழுக்கத்தை கெடுக்கும் என் வேதம் சொல்லுது. சீரியல் பார்க்குறியா? கர்த்தர் வீட்டில் இருப்பாரா? அந்த டிவியில் ஒரு சகோதரி அறகுறையான ஆடைகளோட டான்ஸ் ஆடும்போது வீட்டுக்குள்ளே கர்த்தர் பிரசன்னம் இருக்குமா? இல்லாதெல்லாம் தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ளே கர்த்தருடைய பிரசன்னம் இருக்குமா? உலக காரியங்களை பேசும்போது இதெல்லாம் சிந்திச்சுக்க. இது மாதிரி அதிசயங்களை அடையாளங்களையும் செய்ய, அற்புதங்களை செய்ய, உன்னை வாழ்க்கையை முழுவதும் உன்னை வழிநடத்த என் தேவன் போதுமானவராக இருக்கிறார். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத பெரிய அதிசயங்களையும் செய்கிற தேவன் உன்னோடு இருக்கிறார். அவர் உன் கூட வச்சிருக்க வேண்டியது உன் வேலை. உண்மையும் உத்தமமாக இருந்து பரிசுத்தமான அந்த விசுவாசத்தோடு இருக்கும்பொழுது உன்னை எதுவும் அணுகாது. ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் அணுகாது என்று நம்ம பெர்குவான் செய்ய பாடுறாரு. இதை நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள், இதை குறித்து கொள்ளுங்கள். இதன்படி உங்கள் வாழ்க்கையை நடத்தி சவால்களை சந்தியுங்கள், எரியோ கோட்டைகளை உடையுங்கள், யோர்தானை தாண்டி செல்லுங்கள், சுனாமி வந்து அதை மேலே நடந்து செல்லுங்கள். இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய தேவன் நம்முடைய இருக்கிற என்பதை பதிவு செய்கிறோம். நீங்கள் அனைவரும் இந்த வசனங்களை விசுவாசித்து இதன்படி நடந்து பயன்பெற இயேசு மகாராஜா சங்கத்தின் சார்பாக உங்களை நாங்கள் அழைக்கிறோம். பரிசுத்த ஆவியான தெய்வமே, இயேசு மகாராஜா, இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒரு ஊருக்குள்ளாக அபிஷேகம் கடந்து செல்லட்டும். சப்ஸ்கிரைபருக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே, நீ ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத பெரிய அதிசயங்களை செய்து என்று அடியேன்னு சொல்லியிருக்கிறேன். இதை ஒரு வாழ்க்கையில் ருசித்து பார்க்கட்டும். கர்த்தர் எல்லாரும் ருசித்து பார்க்கட்டும். தகப்பனே, ஒரு அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சப்ஸ்கிரைபர்களையும் இயேசு நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.